ஹலோ மக்களே, சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கபிலனும் எப்படியாவது அந்த ஃபைலை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரூமுக்கே வந்துடுறாங்க. நம்ம செலியன் செம மாசா வந்து கபிலனோட எல்லா விஷயமும் தெரிய வருது. கபிலனை அந்த இதுலேருந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம செலியன் உதவினால அயலியும் ஒரு வேலை செய்ய போகிறாங்க. கபிலனுக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரித்திகாவை எப்படியாவது இன்னைக்கு சிவா உண்மையை சொல்லிடுவான், இந்த அயலிக்கு சரியான ஆப்ப வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சிவாவோட டேனம் வருது. ரித்திகாவும் சரி, உங்க மனசுல உள்ளதை உண்மையாட்டு சொல்லணும், உங்க மனசுல யாராவது இருக்காங்களா, நீங்க யாராவது லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிவாவும் செம அதிரடியா ஆமா நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரித்திகாவும் எப்படி இருந்தாலுமே இந்த வாட்டி இந்த சிவா தப்பிக்க போறதில்ல, இந்திராணி கிட்ட மாட்ட தான் போறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் ரொம்ப நாளா இதை நான் மனசுக்குள்ளதான் வச்சிட்டு இருக்கேன், சீக்கிரத்துல இதை சொல்ல நினைச்சேன், இது சரியான சான்ஸா எனக்கு அமைஞ்சிருக்கு, நான் வந்து என் கூடயே இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கேன், அயலியை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை பாக்குறாங்க. அயலி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி நம்ம சிவாவும் அயலி ஐ லவ்னு சொல்லும் போது நம்ம அயலினால அதை மீற முடியலை. நம்ம சிவாவுக்கிட்டையும் சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் செல்வநாயகி நம்ம ரித்திகா கிட்ட, ரித்திகா நீ என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லாமே மாறி போயிடுச்சு பத்தியா, நம்ம பண்ணுற பிளான் எல்லாமே இவங்களுக்கு தான் சாதகமாக முடியுது, நீ என்னெல்லாம் யோசிச்ச, இந்நேரத்துக்கு சிவாவுக்கும் அயலிக்கும் பிரச்சனை வந்துடும், அதுக்கப்புறமா இந்திராணி அண்ணி வந்து எதுவுமே பண்ண முடியாது, அதோட அந்த சிவாவும் அயலியும் வீட்டை விட்டே வெளியில் போயிடுவாங்க, திருப்பி இந்த ட்ரிப்பை விட்டு போகும்போது சிவாவும் அயலியும் நம்ம கூட வரமாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிளான் ஆட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் எதுவுமே நிஜமாக நடக்கலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாய் ரித்திகா கிட்ட சொல்லும்போது ரித்திகாவை நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன், என்னை கூட கொஞ்சம் வெறுப்பேத்தாதுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல கபிலனும் இந்த ஃபைல் வேற எங்க இருக்குன்னு தெரியல, கண்டிப்பா ரூம்ல தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, யாருக்கும் தெரியாம அந்த ஃபைலை எடுத்துடணும், இந்த வர்மா வேற நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. எப்படியாவது யாருக்கும் தெரியாம ஃபைல் எடுக்கணும், சரி இப்ப எல்லாரும் வெளியில தானே இருந்துட்டு இருக்காங்க, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வசமா ரூமுக்குள்ள வந்து அந்த ஃபைலை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஆனா நம்ம செழியனும் அதை பார்க்கும்போது நம்ம கபிலனும் செழியன் கிட்ட இல்ல வந்து இந்த சைடை நான் இதுக்காக வந்தேன்னா அந்த பாவை கிட்ட என்னோட பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸ் நீங்க வாங்கித்தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் செழியன் கிட்ட சொல்லும்போது செழியனும் சரி நம்ம பாவையை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல இந்த சான்ஸை யூஸ் பண்ண நம்ம கபிலனும் சரி இப்ப இந்த செழியன் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த இடத்துல இருந்து அந்த ஃபைல் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வராங்க. ரூமுக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க, எங்க தேடி இந்த ஃபைலை காணலையே, எங்கதான் இந்த ஃபைலை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கட்டத்துல அந்த பீரோவை கவனிச்சிடுறாங்க. அந்த பீரோக்குள்ள பார்க்கும்போது சரி இதுக்குள்ளதான் அந்த ஃபைல் இருக்கும், என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ள லாக்கர் இருக்குது. ஐயோ இது என்ன லாக்கர் இருக்குது, இதோட பாஸ்வேர்டு நமக்கு தெரியாதே, பாஸ்வேர்டு தெரிஞ்சாதானே இதை ஓபன் பண்ண முடியும், எப்படியாவது இந்த ஃபைல் அவங்க கைக்கு கிடைச்சிடவே கூடாது, இந்த ஃபைலை எப்படியாவது எடுத்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம செழியனுக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. இந்த பாவை வந்து கபிலன் கூட அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, அப்படி இருக்கும்போது அந்த கபிலனோட பர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக கபிலன் தான் இந்த இடத்துல ஏதோ ஒரு கேம் விளையாடி நம்ம அந்த இடத்துல இருந்து போயிடணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்திருக்கான், இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, கபிலனோட திட்டத்துக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செழியனும் கபிலன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இருந்து நம்ம செழியன் ஃபோன் பண்ண பேச ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. செழியன் அந்த இடத்த விட்டு போன மாதிரி இல்லை. இதை கவனிச்ச கபிலனும் போற போக்க பார்த்தா நம்மனால இந்த இடத்துல இருந்து நகர முடியாது போலே, சரி இன்னைக்கு தப்பிச்சாலும் எப்படி இருந்தாலுமே அந்த ஃபைலை எடுத்துட வேண்டியதான், இந்த செழியன் போக மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம செழியன் வந்து இந்த விஷயத்த அயலிக்கிட்ட சொல்லி நம்ம கபிலனுக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்க போறாங்கன்னே சொல்லலாம்.